ஹாய் ஹலோ ட்ரேடர்ஸ், குட் ஈவினிங். ஆக்சுவலாக நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, மார்னிங் நான் ட்ரேட்ஸ் போட்டேன். அந்த ட்ரேடோட வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ வெயிட் பண்ணுங்கள், ஐ வில் எக்ஸ்பிளைன். ஆக்சுவலாக நான் மார்னிங் எப்பயுமே ட்ரேட் எடுக்க மாட்டேன். எதுக்காக எடுத்தேன்னா, பர்சனலாக ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சிலர் கேட்டிருந்தாங்க, ப்ரோ நீங்கள் மார்னிங் ஏன் ட்ரேட் எடுக்க மாட்டீங்கன்ட்டு. மார்னிங் ட்ரேட் எடுத்தால் என்ன ஆகுதுன்றதை பாருங்கள். ஸோ அதனால தான் நான் ட்ரேட் எடுத்திருக்கேன். First of all, I will explain this market trend. So, impulse, correction, impulse. ஓகே, இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இது இம்பல்ஸ் ஆயிடுச்சு, இது கரெக்ஷன் ஆயிடுச்சு. இது இம்பல்ஸ்க்கு ட்ரை பண்ணுது. ஸோ இப்படியும் போகலாம் மார்க்கெட், இப்படியும் போகலாம். ஸோ இந்த ஏரியாவில் என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா எதனா பேட்டர்ன்ஸ் வந்து இதில் ட்ரேட் பண்ணலாம். ஆக்சுவலாக என்னால் ஆப்பர்ச்சுனிட்டியில் போடவே முடியல. ஃப்ளக்சுவேஷன் பார்த்தீங்கன்னா பயங்கர ஃப்ளக்சுவேஷன். கேண்டில் இந்த மாதிரி கேண்டிலில் வந்து எங்கே ட்ரேட் ப்ளேஸ் பண்ணால் பக்கத்து ஊரில் போய் விழும், அந்த அளவுக்கு வந்து ஃப்ளக்சுவேஷன். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா 9 மணிக்கு கரெக்டாக நியூஸ் டைம் நான் போடும்போது, நியூஸ் டைம்லேயும் போட்டு காட்டலாம் எப்படி இருக்கும். நியூஸ் டைமில் அப்போலாம் போட்டால் வச்சுக்கோங்களேன், நீங்கள் $100 வச்சுருந்தீங்கன்னா ஒரு $100 போயிடும் நியூஸ் டைம்லலாம். ஸோ நியூஸ் டைம் இங்கே இருக்குன்னா, ஸோ இந்த ஏரியாவிலேருந்து பாருங்கள், இந்த ஏரியாவிலேருந்து ஒரு 10 மினிட்ஸ்க்கு ரொம்ப வெலாட்டிலிட்டியாக இருக்குது. நிறைய விக்ஸ் இருக்குது. இது பேட் மார்க்கெட். ஓகே, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். இந்த எந்த பேரோட நியூஸ் வந்தாலும் ஒரு 10 மினிட்ஸ் பிஃபோர் ஸ்டாப் பண்ணிவிடுங்க. இட்ஸ் ஓகே. இது வின் ஆக்சுவலாக அப் டவுன் அப். ஓகே, இது ஒரு எம் பேட்டர்ன் ஆக்சுவலாக. தென் இங்கே ஒரு ஒன் செகண்ட், இங்கே ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டில் இருக்காங்க, பையர் கேண்டில். அது இல்லாமல் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு செல்லஸ் கேண்டில் இருக்குது. ஸோ செல்லஸ் வந்து இங்கே வந்து கண்டினியூ பண்ணுறாங்க. இது கண்டினியூஷன் சைன். ஸோ அதே வந்து பார்த்திங்கன்னா பயர்ஸ் வந்து எங்கல்ஃப் பண்ணுறாங்க. எங்கல்ஃப் பண்ணி இங்கே வந்து திருப்பி ஸ்ட்ராங் ரிஜெக்ஷன் கொடுத்து ஒரு ஸ்ட்ராங் கேண்டில். ஓகே, ஸ்ட்ராங் கேண்டில். இங்கே பார்த்தாலும் இது எம் பேட்டர்ன் மாதிரி தான் இருக்கும். ஸோ இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது. ஓகே, இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது, எங்கேயும் சப்போர்ட் இருக்குது, அதோட இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது. ஸோ இங்கே ஒரு ரெசிஸ்டன்ட் இருக்குது. ஸோ இதெல்லாம் மீறி ஏன் போச்சுன்னா இந்த பேட்டர்ன் எம் பேட்டர்ன் வந்து எம் பேட்டர்ன்னா கோஸ் டு டவுன். அது இல்லாமல் இங்கே ஒரு ரெசிஸ்டண்டில் பட்டு ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், இப்போ சொல்கிறேன். கன்சல்டேஷன் ஏரியா, அப்புறம் பார்த்திங்கன்னா ரேஞ்சிங் மார்க்கெட்டில் இப்படி தான் வந்து ட்ரெண்ட் வந்து போகும். இங்கேருந்து நீங்கள் செல் மட்டும்தான் கொடுக்கணும், பை மட்டும்தான் ட்ரெண்டோட போகணும். ஓகே, ஆக்சுவலாக வந்து நான் இந்த இடத்துல போட்டது தப்பான ட்ரேடு. ஆக்சுவலாக இந்த மாதிரி ட்ரேட்ஸ் போடாதீங்க.
நான் ஏன் போட்டேன்றது சொல்கிறேன். இது நியூஸ் டைம் 9 o'clock. ஓகே, ஷார்ப்பாக 9 o'clock நியூஸ் டைமு. ஸோ இது எம் பேட்டர்னு ஸ்ட்ராங் கேண்டில், இதுவும் ஸ்ட்ராங் கேண்டில். ஸோ நான் என்ன சொன்னேன், இப்போ பேட்டர்ன்ஸில் வரைஞ்சல்ல, ஸோ இந்த மாதிரி அப்போ போயிட்டு டவுன் வந்து திருப்பி அப்போ தான் போகும். ஓகேவா? இந்த ஸ்ட்ராங் கேண்டில்ஸ் 2 இருக்கிறதுனால இது வந்து மேபி ஒரு சின்ன ஒரு லாங் விக்கோட ஒரு சின்ன கேண்டிலாக முடியறதுக்கு பாசிபிள் இருக்குது அப்படின்றதுக்காக நான் போட்டேன். இது ஃபெயில்ட் ஆகிடும்னு தெரிஞ்சு ஓகே, இங்கே ஒரு லெவல் இருக்குது, இந்த லெவலில் டச் ஆகிட்டு கன்ஃபார்ம் டவுன் போகும் அப்படின்ற மாதிரி போட்டேன். வெயிட் அண்ட் வாட்ச் வாட் ஹேப்பன். ஆக்சுவலாக இந்த அளவுக்கு ஓப்பனாக யாருமே ட்ரேட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோஸ் பார்க்குறவங்க ஷோராக நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணால் தான் வருமே தவிர ப்ராக்டிஸ் பண்ணானா வராது. பார்த்தீங்களா, காட் போட்டதும் வந்துடுச்சு, கரெக்டாக முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்களா, நான் வந்து பண்ணேன் ஆக்சுவலாக. ஓகே, இந்த கேண்டில் எதுக்காக வந்து போட்டான்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரெக்கார்ட் ஆச்சா இல்லையான்னு வேற தெரில. ஓகே, ஓகே, திஸ் ஐ வில் எக்ஸ்பிளைன். இதில் பார்த்தீங்கன்னா, நல்லா பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸாக இங்கே ஒரு ட்ரேட் எடுத்திருப்பேன், அப்புறம் இங்கே ஒரு ட்ரேட் எடுத்திருப்பேன். இது லாஸ் ஆயிடுச்சு, இது வின் ஆயிடுச்சு. போட்ட கேண்டிலோட சம் சென்ஸ் ஆஃப் சென்ட். ஓகே, சம் டாலர்ஸ் சின்ன அமௌண்ட் மட்டும் தான் லாஸ் ஆச்சு, பட் இருந்தாலும் லாஸ் தான். ஸோ இந்த மாதிரி ட்ரேட்ஸ் மட்டும் போடாதீங்க. நியூஸ் டைம்ன்றதுனால ஒரு சேஃப்டிக்கு நான் இப்படி ப்ளே பண்ணேன். பாருங்க, அப்போதான் ஹை வாலட்டிலிட்டி. ஓகேங்களா, இதெல்லாம் அன்பிரடிக்டபிள் ட்ரேட். ஸோ இப்போ எங்கேருந்து எங்கே போகுது, ட்ரெட் எங்கே போகுது, அப் போயிட்டு டவுன் போயிட்டு அப்பு போயிட்டுருக்கு. ஓகேவா? டக்குன்னு எப்பயுமே ட்ரேட் எடுக்காதீங்க. ஸோ அது வந்து ஆபத்தான ஒரு விஷயம். பொறுமையாக நிதானமாக ரொம்ப பொறுமையாக ட்ரேட் எடுங்க. This also I will explain. This also I will explain. அது சப்போர்ட்டாக இருந்தது, இங்கேருந்து இப்படி தான் போகுது. ஓகேங்களா? ஓகே, நம்ம ஹையர் ப்ளஸ் தான் ட்ரேட்ஸ் ப்ளேஸ் பண்ண டவுன் போட்டிருக்கேன். ஸோ இங்கே ஒரு வீக்கான பயர்ஸ் கேண்டில், ஒரு வீக்கான செல்லர்ஸ் கேண்டில், ஒரு ஸ்ட்ராங்கான பயர்ஸ் என்ட்ரி ஆயிருக்காங்க. அது இல்லாமல் ஹை. ஓகே,
ஹையர் ஹை, ஹையர் லோ. ஆக்சுவலாக உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக புரியணும்னா 5 ரூபாய் இருந்த வெங்காயம் இப்போது 10 ரூபாய்க்கு போயிட்டு ஒரு 8 ரூபாய்க்கு வந்திருக்கு. அடுத்தது எங்கே போவோம்? ஒரு 15 ரூபாய்க்கு போகும்ல. ஸோ வெயிட். ஆக்சுவலாக நான் சொன்னேன்ல, நெக்ஸ்ட்டு ஒரு 15 ரூபாய்க்கு போகணும் இந்த வெங்காயம். பட் செல்லர்ஸ் சுத்தமாக கிடையாது. ஓகே, செல்லர்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து ஃபெயில் ஆகிட்டாங்க. இந்த டோஜி கேண்டிலாக முடிஞ்சிருக்கு. பையாஸும் சுத்தமாக கிடையாது, செல்லர்ஸும் கிடையாது. லைட்டாக செல்லர்ஸ் இருக்காங்க. வாட் ஹேப்பன்? வெயிட் அண்ட் வாட்ச் நெக்ஸ்ட் கேண்டில். ஓகே, டைம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க பார்த்தீங்களா? இந்த மாதிரி அப்பப்போ டைம் சேஞ்ச் பண்ணி விட்ருவானுங்க உயிர் எடுக்கிற மாதிரி. அதில் வந்து நான் நிறைய தடவை 2 மினிட்ஸ் ப்ளேஸ் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை மட்டும் கவனமாக பாருங்கள். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான டாபிக் நான் கவர் பண்ணிட்டேன். இன்னொன்று உங்களுக்கு சொல்லித்தரேன். இது ஒரு டுடே பேட்டர்ன், இது ஒரு எம் பேட்டர்ன், இது ஒரு 1.5 பேட்டர்ன். இந்த மாதிரி நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது. Head and shoulder, then goes up or go up, goes down, mostly goes up. மோஸ்ட்லி இங்கே தான் போய் முடியும் மார்க்கெட். நெக்ஸ்ட்டு போயிட்டு ரிட்டர்ன் வரும். அப்படி இல்லைன்னா பிரேக் அவுட் ஆகிட்டு இங்கே வந்துட்டு இப்படி போயிட்டு இப்படி வரும். ஓகே, ஆக்சுவலாக மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை பற்றி நான் ஒரு வீடியோ வந்து போடுறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் டைம் இல்லை, கொஞ்சம் பிஸியாக இருக்கேன். ஸோ கன்ஃபார்மாக நான் வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை பற்றி போடுறேன். கண்டிப்பாக பாருங்கள், என்னோடய வீடியோ பார்த்து எதனா கமெண்ட்ஸ் எதனா பண்ணுங்கள். போன வீடியோலாம் பார்த்தேன், ஓகே அப்படின்ட்டு வந்து ஒரு சில கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஓகே, நிறைய பேர் பாருங்கள், பார்த்துட்டு என்கிட்ட இருக்கிற நாலேஜ் அப்படியே ஃபுல்லாகவே உங்களுக்கு தரேன். அதை யூஸ் பண்ணிக்கோங்க, மணி ஏர்ன் பண்ணுங்கள். மணி ஏர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி கற்றுக்கோங்க, லேர்ன் அண்ட் ஏர்ன். எந்த ப்ரொஃபஷ்னல் ட்ரேடர்ஸ் கிட்ட நீங்கள் கேட்டாலும் முதல்ல இதை தான் சொல்லுவாங்க, லேர்ன் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஒரு வேலைக்காக இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த ஒரு வேலைக்கு போகிறதாலும் சரி, ஒரு பேசிக் ஒரு பாத்திரம் கடை வைக்கிறதா இருந்தாலும், ஒரு இட்லி கடை வைக்கிறதாலும் முதல்ல இட்லி எப்படி போடணும், தோசை எப்படி போடணுன்றதை நம்ம கற்றுக்கணும். அது தெரியாமல் போயிட்டு நம்ம தோசை போட்டுடலான்ட்டு தோசையை போட்டால் அது இட்லி மாதிரி தான் வரும். அது இட்லியாக வந்தால் பரவாயில்ல, ஏதோ ஒரு மாதிரி வந்தால் ஒன்றுமே வியாபாரமே ஆகாது. சம்திங் எனக்கு தெரிஞ்சது நான் பழமொழி சொல்கிறேன். ஸோ நல்லா இல்லைனா விட்ருங்க, நல்லா இருந்தால் ஏற்றுக்கோங்க. ஸோ எனிவே, ட்ரேடை பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிஸ் மேக் எ மேன் பர்ஃபெக்ட். அது இல்லாமல் மோர் நாலேஜ் வேணும். பைனரி ஆப்ஷன்லாம் சும்மா கிடையாது. நெக்ஸ்ட்டு ஃப்யூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமான விஷயம். நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுது தெரிஞ்சால் நம்ம தான் பெரிய ஆள். ஸோ இதெல்லாம் அந்த மாதிரி தான். ஸோ அது கொஞ்சம் இப்போ நெக்ஸ்ட்டு உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு தப்பு நடக்க போகுதுன்னா, நீங்கள் அடுத்தது தான் நடக்க போகுது தெரிஞ்சால் உங்களால் மாற்ற முடியும்ல. ஸோ அது எவ்வளோ ஒரு வேல்யூபுளான விஷயம். பட் அந்தளவுக்கு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணலனாலும் இதோட ஸ்டோரிஸை வச்சு நம்ம நெக்ஸ்ட் கேண்டில் ப்ரெடிக்ட் பண்ணி நம்மளால் மணி ஏர்ன் பண்ண முடியும். ஓகே, ஹோப் கன்ஃபார்ம் முடியும். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே, யாருக்குன்னா பர்சனலாக வந்து கோச்சிங் பண்ணனாலும் சொல்லுங்கள். நான் வந்து ஃப்ரீயாக இருக்கிற டைம்ஸ் வந்து நான் வந்து சொல்லிக் கொடுக்குறேன். ஓகேவா? என்னோட டெலகிராம் ஐடி
நெக்ஸ்ட்டு யூடியூப் சேனல் போடும்போது கண்டிப்பாக போடுறேன். ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் அலாட். பாய் எவ்ரி ஒன். குட் ஈவினிங் எவ்ரி ஒன். பாய்.